வியானா ஆதிரைய பார்த்து நீ வருவ அப்படின்னு நீ நினைக்கல தானே. ஆனா நான் நினைச்சேன். எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொன்னாங்க அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நீ வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே? பண்ணியா? நானா திருப்பிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படியா? இப்போ இல்லை, நடுவில் வைல்ட் கார்டு வரேன்னாங்களே, புது வைல்ட் கார்டு. அந்த டைமில் போனவங்க வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நீ துஷார் வருவாங்க. நான் வந்து நீ வருவேன்னு எனக்கு முன்னாடிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். மேபி பிகாஸ் பிக் பாஸ் வந்து வெரி குட் பிளேயர் அப்படின்னு. அதனால நீ வருவ, இல்லை பிரவீன்ராஜ் வருவாங்க. அப்போ பிரவீன்ராஜ் போகல. நான் வந்து அப்படி வைல்ட் கார்டு, புது வைல்ட் கார்டு வரும்போது அப்போ நினச்சேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை சொன்னாங்க. அப்போ நினச்சேன் புதுசாக யாராவது வருவாங்க இன்னும். நான் வந்து வருவேங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஓகே, வியானா வந்து எப்பயோ ஆதிரை வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உள் மனசுல தோணிருக்கு போல. அவங்க எப்பயோ கெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சதுல இருந்து வியானா ஒரு மாதிரியா டல்லா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்றத சொல்லுங்க. நான் அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒன்று வந்து அந்த மொட்டைக்கடிதாசி ஒரு காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. லைக் எஃப்ஜே வந்து வியானாவோட ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாரையும் தேடி கொடுக்குறான், எடுத்து கொடுக்குறான், ஊட்டி விடுறான் அப்படின்லாம் சம்திங் எழுதியிருந்தாங்களே, அது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் காரணம் வந்து ஆதிரையோட ரீஎன்ட்ரி கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மூணாவது ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிச்ச நைட் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்காகனா வீக்லி கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து அவங்க வீட்ல இருந்தோ இல்லை அவங்க டிசைனர்ஸ் கிட்ட இருந்தோ ட்ரெஸ்ஸஸ் வரும். ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் வந்து இந்த வீக்கு வியானாக்கு வரல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க விளையாடுற கேம் வந்து அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த வீக் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பல அப்படின்னு நினைச்சு சம்திங் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. இந்த 3 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமோ? மெயினா அந்த 3வது காரணம் கூட மெயினான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.